ஒரு முகநூலில் ஒரு ஒரு ஹதீஸை எழுதி முகமது நபி அவர்களை ஒரு பயங்கரவாதி என்றது போல சித்தரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இணைஞ்சிருக்கார். அந்த முகநூலில் பதிவை எடுத்து நமக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த கேள்வி என்னென்னு கேட்டால், முகநூலில் ஒரு ஹதீஸை போட்டு நபிகள் நாயகம் அவர்களை பயங்கரவாதிகள் போல சித்தரிக்கிறார்கள். அந்த ஹதீஸை அனுப்பி உள்ளேன். இது சரியான செய்தியா? சரியானது என்றால் இதற்குரிய பதில் என்ன அப்படின்னு சொல்லி தாவூத் பாஷாங்கிற ஒரு ஜித்தாவிலேருந்து சவுதி அரேபியாவிலேருந்து கேட்டிருக்கிறார். அந்த ஹதீஸ் அனுப்பியிருக்கார். அந்த ஹதீஸை இது முக்கியத்துவங்கிறது என பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட புதுசாக வந்த கேள்வி தான், பழைய கேள்வி இல்லை. இருந்தாலும் இஸ்லாத்துக்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த ஹதீஸை எடுத்துக்கிடுவோம். அந்த ஹதீஸுடைய தமிழாக்கம் அவங்க போட்டிருக்கிற தமிழாக்கத்தை கரெக்டாக தான் பண்ணியிருக்கிறாங்க. உள்ள அவங்கள சொந்தமாக பண்ணலை, ஏதோ ஒரு வெளியீடுகள்லேருந்து எடுத்திருக்கிறாங்க. மொழிபெயர்ப்பு கரெக்டாக தான் இருக்கிறது. அந்த மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். கண் பார்வையற்ற ஒரு மனிதரின் தாய்மை அடைந்த அடிமைப்பெண், கண் பார்வை இல்லாதவர், அவருக்கு ஒரு அடிமைப்பெண்ணு, அந்த அடிமைப்பெண்ணு தாய்மை அடைஞ்சிருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கீழ்த்தரமான வார்த்தைகளால் திட்டிக் கொண்டும் நிந்தனைகளை போல செய்து கொண்டும் இருந்தால், ஒரு கண்ணும் தெரியாத ஒரு ஆளுடைய அடிமைப்பெண்ணு, அந்த அடிமைப்பெண் அவரோட வாழ்ந்துக்கிட்டு நபிகள் நாயகத்தை திட்டிக்கிட்டு நிந்தனை செய்து கொண்டு இருந்தாள். அம்மனிதர்னு அந்த கண்ணும் தெரியாதவர் பலமுறை மன்னித்தும் நபி அவர்களை திட்டுவதை அவள் நிறுத்தவில்லை. அவர் பலமுறை எச்சரித்தும் அவள் திருந்தவில்லை. ஒரு நாள் இரவு அவள் நபிகளாரை அசிங்கமாக திட்டி தீர்த்தாள். நபிகளை வசை மாறி பொழிந்தாள். எனவே கண் தெரியாத அந்த நபர் ஒரு ரம்பத்தை எடுத்து அவளின் வயிற்றில் குத்திவிட்டார். இதனால் அவளும் அவள் வயிற்றில் இருந்த குழந்தையும் இறந்துவிட்டது. மறுநாள் காலை இச்சம்பவம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் மக்கள் அவையை கூட்டினார்கள். பிறகு மக்களை நோக்கி கேட்டார்கள், மக்களே, உங்களை பரிவுடன் கேட்கிறேன், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களில் யார் இந்த காரியத்தை செய்தது? மேலும் அவர் இந்த அவையில் இருப்பின் எழுந்து நிற்க வேண்டுமென்று அவர் மீது எனக்குள்ள உரிமையோடு கேட்டுக்கொள்கிறேன் என்றார்கள். பின்னர் மக்களிடமிருந்து ஒருவர் எழுந்து நின்றார். பிறகு அந்த நபர் நபிகள் நாயகம் அவர்களுக்கு முன்னால் அமர்ந்தார். அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் அவளின் உரிமையாளன், அந்த அடிமை பெண்ணுக்கு நான் தான் எஜமான். அவள் கேவலமான வார்த்தைகளால் உங்களை திட்டுவதும் தொடர்ந்து நிந்தனை செய்வதுமாக இருந்தாள். நான் அவளை பல முறை மன்னித்தேன். இருப்பினும் அவள் உங்களை இகழ்வதை நிறுத்துவதாக இல்லை. அவளை பலமுறை நான் எச்சரித்தும் தன் நிலையை மாற்றிக்கொள்வதாக அவள் இல்லை. அவளிடமிருந்து முத்துக்களை போன்ற இரு மகன்களை நான் பெற்றிருக்கிறேன். அவள் என்னுடைய மனைவி, அடிமை பெண்ணு புள்ள பெற்ற மனைவி அந்தஸ்தில் வந்துடுறாங்கல்ல. கடந்த இரவு அவள் உங்களை கேவலமாக திட்டிக் கொண்டும் வசை மாறி பொழிந்து கொண்டும் இருந்தாள். எனவே கோபத்தில் ஒரு ரம்பத்தை எடுத்து அவள் வயிற்றில் குத்திவிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் சொல்கிறாராம். பிறகு நபிகள் நாயகம் சொன்னார்களாம், சாட்சியாளர்கள் அமர்ந்திருப்போரே, அவளின் இரத்தத்திற்கு பழி எடுக்கப்படாது. அவளை கொன்றார்ல, கொலை குற்றம் இவருக்கு மீது கிடையாது, சரியான வேலையை தான் செஞ்சுருக்கிறாரு என்று நபி சொன்னாங்களாம். அவளின் இரத்தத்திற்கு பழி எடுக்கப்படாதுன்னு சொன்னால் இவர் கொலை குற்றம் இவர் மீது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். இதை அறிவிப்பவர் அப்துல்லா இப்னு அப்பாஸ் வழி இந்த அறிவிப்பு, இதெல்லாம் அவங்க போட்டோம் அந்த முகநூலில் பரவுகிற விஷயங்கள் தான். இந்த அறிவிப்பு அபுதாவுதில் கிதாபுல் ஹுதூத் என்ற பாடத்தில் இஸ்லாமிய அரசின் கீழ் உள்ள குடிமக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் ஹதீஸ்களின் வரிசையில் 4357வது ஹதீஸிலையும், நசையில் 4054வது அறிவிப்பாகவும், அபுதாவுதின் ஆங்கில பதிப்புகளில் 4348வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து முகம்மதை திட்டினால் கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் வயிற்றில் குத்தி கொன்றுவிட்டு வா, உன் மீது எந்த குற்றம் வராமல் நான் பார்த்து கொள்கிறேன் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக வருகிறது. இதான் அமைதி என்று கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி போட்டு கேட்டிருக்கிறாங்க. இவங்க சொன்ன அந்த விஷயத்தில் இந்த கடைசியாக சொன்ன வார்த்தை தான் அவங்க வார்த்தை.
பாக்கி எல்லாமே வந்து அந்த ஹதீஸில் உள்ளதை தான் போட்டிருக்கிறாங்க, இட்டுக்கட்டி போடலை. அந்த ஹதீஸ் அப்படி தான் இருக்கிறது, அபுதாவில் இருக்கிறது, நசையில் இருக்கிறது. அந்த சம்பவம் அப்படி இருக்கத்தான் செய்கிறது. இதில் ஒரு மொழிபெயர்ப்புலாம் கூட குறையெல்லாம் செய்யலை. அவங்க மொழிபெயர்க்கிறது இல்லைல்ல, ஏதோ அபுதாவது மொழிபெயர்ப்புலேருந்து காப்பி பண்ணி போடும்போது கரெக்டாக தான் இருக்கும். இப்போ என்னன்னு கேட்டால், இதை வந்து ஒரு நபிகள் நாயகத்தை ஒருத்தர் திட்டினாருங்கிறதுக்காக வேண்டி ஒரு பெண்ணு, கர்ப்பிணி பெண்ணு, அவளை போய் ஒருத்தர் கொலை பண்ணியிருக்கிறாரு. அது தெரிஞ்ச பிறகு கொலை பண்ண பிரச்சனை இல்லை, சரிதான் என்று நபிகள் நாயகம் வந்து ஒரு வழிகாட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதில் வருது. அது சாராம்சம். அப்போ இந்த விஷயத்தை வந்து இதுக்கு விளக்கம் என்ன, சரியான செய்தி தானான்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம அடிக்கடி பல தடவை சொல்லியிருக்கணும், சரியான செய்தி என்பதுக்கு அளவுகோல் என்ன. சரியான செய்தி என்று சொன்னால், அதாவது திருக்குரானுடைய எந்த ஒரு போதனைக்கும் மாற்றமில்லாமல் இருக்கணும். அதுதான் சரியான செய்திக்கு அளவுகோல். இந்த அபுதாவில் இருக்கிற அந்த செய்தியை வந்து இந்த சலப்பு கூட்டம்னு சொல்கிறாங்களே, இவங்களெல்லாம் வந்து சரியான ஹதீஸ்னு சொல்லுவாங்க. சரியான ஹதீஸ் இதுதான் இஸ்லாமிய சட்டம்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அது படித்து பார்த்தாலே இது இஸ்லாமிய சட்டத்துக்கு எதிராக உள்ளதுங்கிறது நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இஸ்லாத்தினுடைய அடிப்படையையும் நீதி பரிபாலனத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய அளவுகோலையும் மீறக்கூடியதாகவும் எதிர்க்கக்கூடியதாகவும் அமைந்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். முதலாவது விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ நபிகளை இதில் என்னென்ன செய்தி வருது, நபிகளை ஒருத்தவங்க திட்டினாண்டா கொல்லலாம், பெண்ணாக இருந்தாலும் கொல்லலாம், அவள் கர்ப்பிணியாக இருந்தால் கூட கொல்லலாம் அப்படிங்கிறது இதில் இந்த செய்தியிலேருந்து வருகிறது. அதுவும் வந்து அப்படி கொள்ளலாம் என்பது வந்து அந்த குற்றத்தை ஒரு அரசாங்கத்தில் வச்சு சொல்லி நிரூபித்து அரசின் சார்பாக தண்டனை கொடுத்ததில் வரவே இல்லை. தண்டனை அவர் ஒரு தனி மனிதன், ஒரு இஸ்லாமிய அரசு நடக்கிறது. ஒரு அரசு நடக்கக்கூடிய நேரத்தில் இப்படியே ஒரு பேச்சுக்கு இப்படியே ஒன்று சட்டமே கிடையாது, இப்படி சட்டம் இல்லை, இப்படி ஒரு சட்டம் இருந்தாலும் அதை இவர் செய்கிறதுக்கு அனுமதிப்பாங்களா இஸ்லாமிய அரசில்? அப்போ என்ன செஞ்சுருக்கணும், என்னுடைய அந்த அடிமை பணி இப்படிலாம் உங்களை பற்றி பேசுகிறாள் என்று புகார் சொல்லி அதை விசாரித்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அரசின் சார்பாக இந்த ஆட்சி தலைவர் உத்தரவு போட்ட பிறகு அந்த தண்டனை நிறைவேற்றப்படுமா, அல்லது இவராக கொண்டுட்டு வந்துட்டு நானே கடையை முடிச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்வாரையானால் தனிநபர் செய்ய முடியுமா? இப்படி இஸ்லாத்தில் உண்டா? யாரை தண்டிப்பதாக இருந்தாலும் எவ்வளோ அடிப்படையை மீறுதுன்னு பாருங்கள். யாரை தண்டிக்கிறதா இருந்தாலும் அந்த தண்டிக்கிறது அவர் பொய்யாவும் சொல்லலாம்ல. இவர் வந்து பொண்டாட்டியோட தகராறில் கொண்டுவிட்டு வந்து உங்களை நபியை திட்டுனால கொண்டு விட்டேன்னு சொன்னால் முடிஞ்சு வச்ச கதை ஓகேயா? அவ்வளோ கூறுகட்ட முறையிலேயா நபிகள் நாயகம் வந்து ஆட்சி பண்ணியிருந்தாங்க? அப்படி தானே தெரியுது. நீ சொன்னோன்னு அப்படியா, அப்போ பரவாயில்லைன்னா எப்படி? அப்போ அந்த மனிதர் தானே சொல்கிறாரு, அவர் போய் சொல்லலாமே. முதல்ல நபியை திட்டினதுக்காக கொள்ளணுமாங்கிறது நிறைய விஷயங்களுக்கு மாற்றம், நிறைய ஆதாரங்களை காட்டுறேன். புது அடிப்படை என்னென்ன இதை பார்க்கும்பொழுது தெரிகிறது. இப்படி எந்த ஒரு நிர்வாக முறை எந்த ஒரு நாட்டிலையாவது சட்டத்தை மனிதர்கள் கையில் எடுத்துக்குள்ளே ஒத்துக்குருவாங்களா? இப்போ நம்ம நாட்டிலே சில சட்டங்கள் இருக்கிறது, என்னென்னதுக்கு என்னென்ன மாதிரி தண்டனை வச்சுருக்கிறாங்க. இதை வந்து நீங்களும் நானும் கொடுத்துட முடியுமா? திருட்டுக்கு வந்து ஒரு 6 மாதம் சிறை தண்டனைன்னு இருக்குது. ஒருத்தன் திருடி போட்டான், நீங்களும் அவனை எடுத்துகிட்டு ரூமில் கொண்டு அடைச்சி வச்சு 6 மாதத்துக்கு ஜெயில் கொடுத்துட்டேன்னு கொடுக்க முடியுமா? நீங்கள் நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணி அதை நிரூபித்து அவன் திருடினான் என்பது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் உறுதி செஞ்சு ஆதாரங்கள் சாட்சியங்கள் மூலம் செஞ்ச பிறகு அந்த அரசாங்கம் ஆர்டர் பண்ணி உத்தரவு போட்டு அந்த தண்டனை கொடுக்கப்பட முடியுமா? ஆளாளுக்கு எடுக்க முடியுமா? ஆளாளுக்கு எடுக்கிறது ஒரு நிர்வாக முறையா? அப்படி எந்த ஒரு நாட்டிலையாவது எந்த ஒரு காலத்திலையாவது இருந்திருக்க முடியுமா? அப்போ அவராக செஞ்சுட்டு வந்துட்டேங்கிறாரு. நபிகள் நான் ஏற்றுக்கிட்டாங்க, அதுக்கு வந்து கணக்கு தீர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு வந்தால் இது பச்சை பொய்ங்கிறது வழங்குதா இல்லை, இட்டு கட்டியிருக்காங்கன்னு வழங்குதா இல்லையா? அப்படிங்கிறத கூட பார்க்கல. அது மாதிரி இல்லாமல் இப்போ நபிகள் நாயகத்துடைய எத்தனை குர்ஆன் வசனத்துக்கு மாற்றமாக இருக்குன்னு அப்போ வரிசையை நான் சொல்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டுனா கொள்ளணுங்கிறதான கான்செப்ட்டு. அப்படி தான் நபிகள் நாயகம் வாழ்க்கையில் இருந்ததா என்று கேட்டால் இல்லை. புகாரியில் 6163வது ஹதீஸ், நிறைய இடத்துல இந்த ஹதீஸ் இருக்கிறது. ஒரு சம்பவத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்பர் 6163வது ஹதீஸ். அதில் என்ன இருக்குன்னா, நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு நாள் பங்கு வைக்கிறாங்க. அதாவது கனிமத்து பொருட்களை என்ன செய்கிறாங்க, பங்கு வச்சு கொடுக்குறாங்க. போரில் ஜெயித்த உடனே அந்த போரில் எதிரிகள்கிட்ட கைப்பற்றிய பொருள்களை வந்து போரில் பங்கெடுத்து கொண்டவர்களுக்கு என்ன செய்வாங்க, பங்கு வச்சு கொடுப்பாங்க. அப்போ என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆள் பனு தமீம் என்ற கூட்டத்தை சேர்ந்த துல் ஹுவைசிரா அப்படின்னு ஒரு ஆள் எழுந்து
யா ரசூல் அல்லா இயதில், அல்லாவுடைய தூர நீ நீதியாக நடங்க, நீங்கள் நீதியாக பங்கு வைக்கலைங்கிறார். நபிகள் நாயகத்தை அல்லாவுடைய தூதர்னு ஏற்றுக்கொண்ட ஒருத்தர், அவங்கள ஜனாதிபதியாக ஏற்றுக்கொண்டிருந்த ஒருத்தர், அவங்க வந்து பங்கு வச்சதை எதிர்த்து என்ன செய்கிறாரு, யா ரசூலல்லாஹ் இயதில், நீதியாக நடங்க அப்படிங்கிறாரு. அப்போ நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, மை அதில் இதால மாதில், நான் நீதியாக நடக்காட்டி எவன்டா நீதியாக நடப்பான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் அவரை கண்டிக்கிறாங்க. கண்டித்தவுடனே உமர் ரலியல்லாஹு என்ன செய்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருந்தவங்க இதன்லி அல்ரிப் உனுக்கஹு, அல்லாவுடைய தூதரே எனக்கு பர்மிஷன் கொடுங்க, நான் அந்த தலையை சீவிடுறேன், கழுத்தை வெட்டிடுறேன் அப்படிங்கிறார். அப்போ ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை அதெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லிடுறாங்க. அப்போ நபிகள் நாயகத்தை நேருக்கு நேராக திட்டுறார். நீதி நடக்கலைன்னா என்ன தான், ஆள் பார்த்து செஞ்சாங்கன்னா திட்டுறது தானே. நபிகள் நாயகத்தை ஏசுனதுக்காக வேண்டி அந்த அப்படி செய்யலாம்னு கேட்டால், நேருக்கு நேராக சபையில் வைத்து கொண்டு அல்லாவுடைய தூதருங்கிற அந்த ஒரு மரியாதையும் இல்லாமல் நீங்கள் நீதியாக நடக்கலை பங்கு வைக்கும்போது இவருக்கு எதாவது கம்மியாக கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, இவர் நினச்சாலும் கிடைச்சிருக்காது போல இருக்குது. அவங்க ஆட்சியாளருங்கிற முறையில் யாருக்கு எவ்வளோ தேவைங்கிறது கணக்கிட்டு அவங்க கொடுப்பாங்க, நீதியாக தான் கொடுப்பாங்க. ஆனால் அவர் என்ன செய்கிறார், எந்த ஒரு ஆதாரத்தையும் சொல்லாமல் நீங்கள் நீதியாக நடக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்ன உடனே, அப்போ நபிகள் நாயகம் அவர்கள் அவரை கொன்றாங்களா? அதான் இஸ்லாமிய சட்டமாக இருந்தால், இவர் போய் வந்து கொண்டுட்டு வந்தார்ல, அதுதான் இஸ்லாமிய சட்டமாக இருந்தால் நபிகள் நாயகத்தை ஏசுனவரை நினைஞ்சிருக்கேன்னு கொண்டிருக்கணுமா, இல்லை கொல்லலாமான்னு கேட்கும்போது வேணான்ட்டாங்களே. கொல்லலாமான்னு கேட்கும் பொழுது இல்லை கொல்லக்கூடாது அப்படி சொன்னாங்கங்கிற அந்த செய்தியில் பார்க்குறோம். அப்போ நபிகள் நாயகம் வாழ்நாளில் அவங்கள நேருக்கு நேரவே எதிர்த்தெல்லாம் பேசினவர்களை கூட விமர்சனம் பண்ணியவர்களை கூட என்ன செய்யலை, அந்த மாதிரி செய்கிற ஒரு இதை பார்க்கல. அதே மாதிரி புகாரில் 3150வது ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், ஹுனைன் போரில் என்ன செய்கிறாங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க. உதாரணமாக அக்ரா பின் ஹாபிஸ் என்பவருக்கு 100 ஒட்டகத்தை கொடுத்தாங்க. இப்படி ஒரு முக்கியமான ஆளுகளுக்கெல்லாம் நெஞ்சாங்க கொடுத்தாங்க. அப்போ ஒரு மனிதர் நினைஞ்சாருன்னு கேட்டால், வல்லாஹி இன்ன ஹாதிஹில் கிஸ்மத்தமா உதில ஃபீஹா, அல்லா மேல் ஆணையாக இந்த பங்கீடு செய்தல் வந்து நீதியாக செய்யப்படவில்லை. ஒமா உரீத பிஹா வஜ்ஹுல்லா, அல்லாவுடைய திருப்திக்கு ஏற்ப இந்த பங்கீடு நடக்கவில்லை. முகமது வந்து தன்னிச்சையாக செய்துவிட்டார், அவர் வேண்டிய ஆளுக்கு சலுகை செஞ்சிட்டாருங்கிற விமர்சனம். அதுக்கு அர்த்தம் என்ன செய்கிறாரு, இன்ன ஹாதிஹில் கிஸ்மத்தமா உதில ஃபீஹா, இந்த பங்கீட்டில் வந்து நீதி செலுத்தப்படவில்லை, இது அல்லாவுடைய திருப்தி பிரகாரம் நடக்கவில்லைன்னு அவர் விமர்சனம் பண்ணுறார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு என்ன செய்யாங்கன்னு கேட்டால், இதை வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னாடி இதை சொல்லலை. அவர் அந்த வேற ஒரு இடத்துலேருந்து பேசிக்கிட்டு அந்த சபையில் பேசுகிறாரு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து ஒருத்தர் சொல்லிவிடுறாரு, அல்லாவுடைய தூதரே நீங்கள் பங்கு வச்சு கொடுத்து அந்த ஆள் வந்து மக்கள் மத்தியில் வந்து கேவலமாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு, குறை சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ நபிகள் நாயகம் சொல்லுவாங்க, ஹுமை அதில் இதாலம் யாதில் இல்லாஹு ரசூலு, அல்லாவும் ரசூலும் நீதியாக நடக்காட்டி யார் நீதியாக நடப்பா? அப்போ அல்லாவுடைய தூதராக நான் இருக்கிறேன், நான் நீதி நடக்கலைன்னா யார் நீதியாக நடப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, ரஹிமல்லாஹு மூசா நபிக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக, கது ஊதிய பி அக்ஸர மின் ஹாதா, இதை விட அதிகமாக அவர் வந்து தொல்லைப்படுத்தப்பட்டார். சபர், அவர் சகித்து கொண்டார், நானும் சகித்து கொள்வேன், பொறுத்து கொள்வேங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து என்னை வந்து ஒரு நீதியாக நடக்கலை, பாரபட்சமாக பங்கிட்டு கொண்டார் என்பது நபியை திட்டுறது தானே. இது ஒருத்தருடைய கேரக்டர் டேமேஜ் பண்ணுறதாங்க திட்டுறதுங்கிறது. அவங்களுடைய கேரக்டர் நீதியற்றவருங்கிறதுக்கு மிஞ்சின ஒரு இழிவு என்ன இருக்குது? நீதியாக நீதிக்கே வழிகாட்டியாக இருந்த நபிகள் நாயகத்தை பற்றி நீதிக்கு செலுத்தலைங்கிற அளவுக்கு ஒருத்தர் பேசுகிறாருன்னு சொன்னால் அவனுக்கு விட்டு வைக்காத, நான் நீதி செலுத்தலைங்கிறானா ஆளை முடி அப்படின்ல சொல்லியிருப்பாங்க. அந்த பெண்ணை திட்டினாருங்கிற ஒரு விஷயத்துக்காக வேண்டி அதை வந்து நியாயப்படுத்தி நபிகள் நான் ஏற்றுக்கிட்டாங்கன்னு சொன்னால், இவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் சகஜம் இப்படி தான் இருக்குங்கிறாங்க. இப்போ எனக்கு மட்டுமா, மூசா நபி அப்படி தான் செஞ்சாங்க, அவர் பொறுமையாக இருந்தார், நானும் பொறுமையாக இருந்துட்டு போகிறேன், சொல்லிட்டு போகிறாங்க, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் 3150. இது வந்து அதை விட மிக வலிமையான ஹதீஸ்கள் இதெல்லாம். இது நபிகள் நாயகத்துடைய இந்த ஆட்சி முறைக்கு உதாரணமாக இருக்குது. இதுக்கு மாற்றமாக என்ன செய்யுதுன்னு கேட்டால், அவராக தன்னிச்சையாக முடிவெடுத்து ஒரு ரசூலுல்லாஹ் திட்டினாங்கன்னு கொலை பண்ணுவாராம். நபிகள் நாயகம் மன்னிச்சு விட்டாங்கன்னா அப்படியே உண்மையாக இருக்க முடியுமா? ஹதீஸ் புக்கில் இருந்தாலும் உண்மையாக, அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருந்தால் உண்மையாயிருமா? இது கட்டுக்கதை, பொய் என்பது சந்தேகம் கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னும் சொல்லப்போனால்
ரசூல்லாட்ட ஒரு ஒரு யூதர்கள் வர்றாங்க. யூதர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, நபிகள் நாயகத்தை பார்க்க வரும்பொழுது ஒருவரை சந்திச்சா என்ன செய்யணும், இஸ்லாத்தில் சலாம் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும், உங்கள் மீது சலாம் உண்டாகட்டுமாக. சலாம்னா சாந்தி உண்டாகட்டுமாகங்கிறாங்க. அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கன்னா, நேராக வந்து ஒரு தகல ரகுத்து மினல் யகூதிகள் யூதர்களில் ஒரு கூட்டத்தார் நபிகள் நாயகத்திட்ட வந்து என்ன செஞ்சாங்கன்னா, அஸ்ஸாமு அலைக்க, அஸ்ஸலாமுன்னு லானா இருக்குல்ல, லானாவை எடுத்துவிட்டு அஸ்ஸாமு அலைக்கும், சாமுன்னா நாசம், உங்களுக்கு நாசம் உண்டாகட்டுமாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட வந்து பேசும்போது இப்படி சொல்கிறாங்க. அவங்க மனைவி ஆயிஷா இருக்கிறாங்க. அவங்களுக்கு விளங்கிடுச்சு, என்ன இப்படி பேசுகிறாங்க, வந்துட்டு அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறாங்க, ஜனாதிபதியாக இருக்கிறாங்க, அந்த ஒரு மரியாதை கூட இல்லாமல் என்ன செய்கிறாங்க, அஸ்ஸாமு அலைக்க கேட்டால் சலாம் தானே சொன்னோன்னு சொல்கிறது. அதை சொல்லவே இல்லை, சலாம் நீங்கள் சொல்லவே இல்லை, அஸ்ஸாமு அலைக்கும் தான் சொன்னாங்க. அப்போ ஆயிஷா நான் என்ன செய்கிறாங்கன்னா, அலைக்கும் சாமு உள்ளானா, உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும்னு அவங்க திருப்பி என்ன செய்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க. அப்போ நபிகள் நாங்கள் சொன்னாங்க, மகளன் யா ஆயிஷா, ஆயிஷாவே நிதானம், இன்னல்லாஹ யுஹிப்பு ரிஃப்க ஃபில் அம்ரி குல்ஹி, எல்லா காரியங்களையும் மென்மையே அல்லாஹ் விரும்புகிறான், கரடு முரடை விரும்பவில்லை. அவங்க அஸ்ஸாமு அலைக்கும்டாங்கல்ல, உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும்ண்டு, நான் என்ன சொன்னேன், உங்கள் மீது நாசம் உண்டாகட்டும்னு சொல்லாமல் அலைக்கும் உங்கள் மீதும் அப்படின்னு சொல்லிட்டேன். இது மென்மை. உங்கள் மீதும் நாசம் உண்டாகட்டும்னு சொல்லுவது வந்து கடுமை. அப்படி இல்லாமல் அவன் சொன்னான்ல, உனக்கு நாசம் உண்டாகட்டும், உனக்கும் உண்டாகட்டும், அவன் எதை சொன்னான் அது அப்படின்னு வந்துடுது. இந்த மாதிரி தான் நான் சொன்னேன், நான் அழைக்கும்னு சொன்னேன்ல, அந்த மாதிரி தான் நீ நடக்கணுமே தவிர இந்த வார்த்தையில் கூட கடுமை இருக்கக்கூடாது. எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ் வந்து ரிஃப்கை விரும்புகிறான். இன்னல்லாஹ யுஹிப்புர் ரிஃப்க ஃபில் அம்ரி குல்ஹி, அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் வந்து மென்மையை விரும்புகிறான்ங்கிறாங்க. அப்போ இதிலிருந்து என்ன விளங்குகிறது, ஒருவர் வந்து நம்மளை வந்து நேருக்கு நேர ஒருத்தர் ஏசினால் கூட அவர் விஷயத்தில் மென்மையை கடைப்பிடியுங்கள் என்பது நபிகள் நாயகம் காட்டின வழியாக இருக்கும்போது இது போட்டு தள்ளுங்கள்ன்றது எப்படி சரியாக வரேன், இதுக்கு மாற்றமா இல்லையா? அதை ஒன்று பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் அவங்கள கொல்ற திட்டத்துக்காக வேண்டி இப்போ நான் சொன்ன செய்தி வந்து புகாரில் 6024வது ஹதீஸில் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸில் வந்து புகாரில் 2617வது ஹதீஸில் இருக்கிறது. ஒரு யூத பெண்மணி நபிகள் நாயகத்தை கொலை செய்யணும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வேண்டிய ஆட்டு இறைச்சியில் விஷம் கலந்து சமைத்து கொண்டு வந்து நபிகள் நாயகத்தை கொடுக்குறான். கொடுத்தோன்னு நபிகள் நாயகம் சாப்பிட்டோன்னே என்ன செய்கிறாங்க, சாப்பிட்டோன்னே அவங்களுக்கு அந்த தெரியுது விஷம் கலந்துருக்குங்கிறது தெரிஞ்சு அதை என்ன செய்யலை, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச உடனே அப்போ பிடிச்சிக்கிட்டு வந்து என்ன செய்யலான்னு ஆள் கொன்றுவோமான்னு கேட்குறாங்க. அப்போ அலா நக்குத்துல்ஹா, என்ன உங்களை கொலை செய்கிறதுக்காக வேண்டி விஷம் கலந்து கொண்டு வந்திருக்கா, நீங்கள் சாப்பிட்டு முழுசாக சாப்பிட்ருந்தா அதான் ரிசல்ட் வந்திருக்கும், செத்துருப்பீங்க. அந்த மாதிரி கொலை முயற்சியில் ஈடுபட்ட ஆளை வந்து நாங்கள் கொண்டுட்டுமா அப்படின்னு கேட்கும் பொழுது காலலா வேணாம், இப்படி செய்யாதீங்க. அப்போ தன் விஷயமாக பொதுவாக வேற ஆளுக்கு செஞ்சுருந்தால் தண்டிச்சிருப்பாங்க. பிரச்சனை அவங்க சம்மந்தப்பட்டது நபிகள்லாம் எப்படி நடக்கிறாங்க, பெருந்தன்மையாக நடக்கிறாங்க. வேற ஆள் இந்த மாதிரி கொலை செய்ய முயற்சி பண்ணியிருந்தால் அதுக்கு என்ன தண்டனை அதை கொடுத்துருப்பார்கள், அல்ல அவர் மன்னிக்கணும். இப்போ நபிகள் நாயகமே அந்த சம்பவத்தில் உள்ள பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறதுனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் லான்னு சொல்லி அதெல்லாம் செய்யக்கூடாது, கொல்ல வேணாம். அப்போ கொல்ல முயற்சித்தவர்களே கொல்லக்கூடாதுன்னா திட்டினதுக்கு அப்புறம் கொலை சொல்லியிருப்பாங்களா? கொலை செய்வதற்கான முயற்சி பண்ண ஒரு பெண்ணையே கொலை செய்யாதேன்னு சொன்ன நபிகள் நாயகம் வந்து செஞ்சுருப்பாங்களா? எவ்வளோ அடிப்படைக்கு மாற்றமாக இந்த கதையை ஹதீஸ்ன்னு எழுதி வச்சுக்கிறாங்க. ஒரு நோட்டாச்சும் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இது இருந்தாலும் இதில் கட்டுக்கதை இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு எழுதணுமா இல்லையா? அது இல்லாமல் போட்டதுனால நம்ம அவங்க அந்த கேள்விகளை கேட்குறாங்க. அதே மாதிரி வந்து நபிகள் நாயகம் அவங்களுடைய மனைவியின் மீது ஒரு களங்கத்தை சுமத்தினார்கள். களங்கத்தை சுமத்தி ரொம்ப பெரிய பாதிப்புக்கு ஆளானார்கள். ஆயிஷா நாயின் மீது சொன்னார்கள். பிறகு இறைவன்கிட்டருந்து வகை வந்து அவங்க அவதூறு தான் இது என்று சொன்ன பிறகு அந்த பிரச்சனையிலேருந்து சால்வாச்சுன்னு வைங்களேன். அந்த விஷயத்தை வந்து புகாரில் வரும் எப்படி வருதுன்னு கேட்டால், மை யாதுர்னி மின் ரோஜலின் பலகனி அதாஹுஃபி அகலி, என்னுடைய குடும்பம் என் மனைவி சம்பந்தமாக ஒருவன் எல்லை மீறி பேசுகிறான் என்பது எனக்கு வருகிறது. அவர் வந்து என்ன செய்ய ரொம்ப நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரை பற்றி அவர்கள் பேசுகிறார்களோ, இப்போ வல்லாஹி மா அலிம் தலாஹலி இல்லா ஹைரா, என் மனைவியை பற்றியும் நான் நல்லபடி தான் நினைக்கிறேன். ஓ கதகுரு ரஜுலன்,
ஒரு மனிதரோடு சம்பந்தப்படுத்தி பேசுகிறார்கள், மாலிம் தலை இல்லா ஹைரா, அவரை பற்றியும் நான் நல்லபடி தான் நினைக்கிறேன். ஒமாக்கான எதுகுலாலாகலி இல்லா மாய், நான் இருக்கும்போதே தவிர மற்ற நேரத்தில் ஒரு என் வீட்டுக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்லி, இப்படி இருக்கும் பொழுது என் குடும்பத்தினரை பற்றி இந்த நாளுகள் அவங்க பேசுகிறாங்க, ரொம்ப மன பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, யார் அதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்கள்னு நபிகள் நான் கேட்குறாங்க. அப்போ சாது இப்னு முஆத் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர், நான் பொறுப்பாளி, அவன் எங்கள் குலத்தை ஹவுஸுங்கிற ஒரு கோத்திரம், ஹஸ்ரஜ்னு ஒரு கோத்திரம் இருந்தார்கள். அவர் சொல்கிறார், எங்கள் குலம் ஹவுஸு கோத்திரமாக அவன் இருப்பானேனால் சொல்லுங்கள், கழுத்தை வெட்டி போடுறேன். அவன் ஹஸ்ரஜ் கோத்திரமாக இருந்தால் அதையும் நாங்கள் பழி தூக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கொடுன்னு சொன்னாங்களா? மனைவியின் மீது களங்கம் திட்டுறதுலேயே ரொம்ப திட்டுதல் எது? ஒருவனுடைய குடும்பம் மானத்தை போக்கக்கூடிய விஷயம் என்னென்னா மனைவியின் மீது சுமத்தப்படுகிற களங்கம் தான். மனைவியின் மீது களங்கம் சுமத்தப்பட்டவர்களுக்கு கூட அவங்கள கொல்லவான்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு நபிகள் நாயகமே சொன்ன பிறகு கொல்லவான்னு கேட்குறாங்க, இல்லை செய்யக்கூடாது. அப்புறம் என்ன ஆகுது? இந்த அவதூறு சொன்னவர்களுக்கு 80 கசையடின்னு பிறகு இறைவன்ட்டு சட்டம் வந்த பிறகு அதைத்தான் கொடுத்தாங்களே தவிர இதுக்காக வேண்டி அவங்க என்ன செய்யலை, அப்படி செய்யவே கிடையாது. அப்படி நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை முழுவதும் நம்ம பார்க்குறோம். அப்போ இது கொலை குற்றம் திட்டுனதுக்காக வேண்டி கொலை செய்ய சொன்னார்கள் என்று சொல்வது அது இஸ்லாமிய குற்றவியல் சட்டத்தில் வரவே வராது. இன்னும் சொல்லப்போனால் 3 விஷயத்திற்கு தான் இந்த கொலைங்கிறது வரும். 3 விஷயம் இது. அதாவது ஒருத்தனை கொலை செஞ்சுட்டா அவனை கொல்லணும், மரண தண்டனை 1. 2வது என்னென்னு கேட்டால், பூமியில் வழிப்பறி செஞ்சு குழப்பம் விளைவிக்கிறாங்கல்ல, கும்பலாக சேர்ந்து கொண்டு வழிப்பறி செய்கிறது, அந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொன்னால் ஒரு அரசாங்கம் என்ன செய்யும்? அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துரும். 2வது. 3வது என்னென்னு கேட்டால், விபச்சாரம் செய்தால் மரண தண்டனை. அது கூட ஒரு சாரார் குரானில் 100 கசடி தான் இருக்குது, மரண தண்டனை இல்லைங்கிறாங்க. அது 2 கருத்தில் உள்ள விஷயம் இருக்குது. உறுதியாக மரண தண்டனைங்கிற எத்தனை தான்? 2 தான். அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான், மின் அஜில் தாலிக்கே கத்தப்னாலா பனி இஸ்ராயில் மக்களுக்கு நம்ம சட்டமாக்கி இருந்தோம், அன்னஹு மன் கத்தல நப்சன் பி கைரி நப்சின், ஒரு உயிருக்கு பகரமாக இல்லாமல் ஒரு உயிரை கொலை செய்தால், ஓ ஃபசாதின் ஃபில்லர்லி, பூமியிலே குழப்பம் செய்கிறான் என்பதற்காக இல்லாமல் கொலை செய்தால், இப்போ கண்ணமா கத்தலன் நாச ஜமியா, அவன் எல்லா மாந்தர்களையும் கொன்றவனைப் போல ஆகிவிடுவான். ஒமன் அஹையாக இப்போ கண்ணமா அஹியன் நாச ஜமியா, ஒருவன் வாழ வைத்தால், ஒரு உயிரை வாழ வைத்தால் எல்லாரையும் வாழ வைத்தவனைப் போல ஆகிவிடுவான் என்று நம்ம விதியாக்கி இருந்தோம் என்று சொல்லி இஸ்லாத்தில் தான் சட்டம். அப்போ இது இல்லாமல் ஒருத்தனை கொலை செய்யக்கூடாதுங்கிற ஒரு விஷயம் 5வது அத்தியாயத்தில் 32வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது, அப்போ இதுக்காக கொலை செய்ய சொல்லுவாங்களா? அவங்க கொலை செய்ய திட்ட தானே செஞ்சாங்க. திட்டத்துக்கு கொலை தண்டனை இல்லையே, தண்டனையாக சொல்லப்படலையே. இந்த 2க்கு தானே உயிர் பலின்னு வருகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகத்தை பற்றி எதிரிகள் எப்படியெல்லாம் பேசினாங்க என்பதை குரானில் சொல்லி காட்டப்படுகிறது. எப்படிலாம் சொல்லுகிறது? கது நஅலமு 6வது அத்தியாயத்தில் 33, 34 வசனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கது நஅலமு, நபியே முகமதை நாம் அறிகிறோம், இன்னஹூல் யஹுசுனு கல்லது யகூலூன், அவர்கள் சொல்வது உம்மை கவலையில் ஆழ்த்துகிறது என்பதை நம்ம அறிகிறோம். உன்னை பற்றி கண்ணாபின்னான்னு பேசுகிறாங்க, அது உம்மை கவலையில் ஆழ்த்துகிறது என்று என்ன செய்கிறோம்? அறிகிறோம். உலக்கது குதிபத்து ருசுலுமின் கபலிக்க, உமக்கு முன்னால் பல தூதர்கள் இப்படி பொய்ப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். சபரு அலாமா குதிபு, அவர்கள் பொய்ப்படுத்தப்பட்டதையும் சகித்து கொண்டார்கள். ஊது, பெரும் தொல்லைகள், தொல்லை என்றால் உடலால் தொல்லை, பேச்சால் தொல்லை, எல்லா தொல்லையும் அடங்கிறோம். தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், நம்முடைய உதவி அவர்களுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, நீ கவலைப்படாத, பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகத்தை தொல்லைப்படுத்தும் விஷயமாக சில பேச்சுக்கள் அவங்களை கவலையில் ஆழ்த்தும் போது, இதுக்கெல்லாம் கவலைப்படாத, இதுக்கு முந்தையும் பேசியிருக்கிறாங்க, முந்தைய நபிமார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தண்டனைக்குரியதை ஆக்கிற, நீ பிரச்சாரம் செய்வதற்கு வந்திருக்கிறாய் அப்படின்னு பல மாதிரி பேச தான் செய்வார்கள். இதை தண்டனைக்குரிய குற்றமாக ஆக்கிற கருதக்கூடாது என்பதற்கு தான் இந்த 6வது அத்தியாயத்தில் 33, 34 வசனத்தில் சொல்ல, இதுக்கு மாற்றமாக இருக்கா இல்லையா இந்த செய்தி? அதே மாதிரி 10வது அத்தியாயத்தில் குரானில் 65வது வசனத்தில் வலா யஹுசுன்க கவுலுகும், அவர்கள் பேசுகிற பேச்சு உண்மையில் கவலையில் ஆழ்த்திவிட வேண்டாம், இன்னல் இஸ்ஸத் இல்லாஹி ஜமியா,
கண்ணியம் அல்லாவுக்கு உள்ளது தான். உங்களை பேசத்தான் செய்வோம், அதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது. கண்ணியம் எனக்கு உரியது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி அந்த கவலைப்பட வேண்டாம்னு சொன்னானே தவிர, உன்னை பேசுனாங்கல்ல நீ கவலைப்படாத, அதே நேரத்தில் மரண தண்டனை கொடுத்துரு, போட்டு தள்ளிடு அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறானா? 10வது அத்தியாயத்தில் 65 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 36வது அத்தியாயத்தில் 76 வசனத்தில் சொல்லி காட்டுகிறான், ஃபலா யஹுதுன்க கவுலுஹும், அவங்களுடைய சொற்கள் உண்மை, அவருடைய பேச்சுக்கள் உண்மை கவலையில் ஆழ்த்த வேண்டாம். இன்னா நாளமு மாயு சிர்ருன மாயோலினூன், அவர்கள் வெளிப்படையாக சொல்வதையும் நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ரகசியமாக பேசுன எனக்கு தெரியும், நான் மறுமையில் தண்டிப்பாங்கிறான். அவங்க உன்னை பேசுறதுக்கு நீ கவலைப்படாத, அவன் என்ன ரகசியமாக பேசுனான்னு எனக்கு தெரியும், வெளிப்படையாக என்ன பேசுகிறான்னு எனக்கு நான் பார்த்துக்கிறேங்கிறான்ல. நான் பார்த்துக்கிறேன்னு எதில் சொல்லப்படுதோ அதுக்கு என்ன கிடையாது, உலகத்தை தண்டனை கிடையாது. அப்போ அவங்க உன்னை இழிவாக பேசுகிறாங்க, கவலைப்படுத்துகிறாங்கன்னா கவலை வரத்தான் செய்யும். போடான்னு அலட்சியப்படுத்திட்டு போ, நான் ஒருத்தர் இருக்கிறேன்ல, நான் பார்த்துக்கிறேங்கிறான்ல. அப்போ இதுக்கு தண்டனைக்குரியதாக நபிகள் நாயகத்தை விமர்சித்தல் என்பது தண்டனைக்குரியதாக இருக்கும் என்று சொன்னால், இதையும் அல்ல அப்படி சொல்கிறான், நான் பார்த்துக்கிறேன். இன்னா நாளமுமாயு சொர்ணுமாயோலினூன், அவர்கள் ரகசியமாக பேசுவதும் எனக்கு தெரியும், அவங்க வெளிப்படையாக பேசுவது எனக்கு தெரியும் என்று 36வது அத்தியாயத்தில் 76 வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த போதனைக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் திட்டினதுனால அவர் கொலை பண்ணி விட்டார், அவராக முடிவெடுத்து கொலை பண்ணி, அது விசாரணை இல்லாமல் சாட்சியை நிரூபிக்காமல் தீர்ப்பளிக்காமல் சட்டத்தை கையில் எடுக்கிற வேலையை செஞ்சார்னா இது எப்படி? அதை பார்க்குறோம். 9வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் பார்க்குறோம், மின்ஹும் அல்லதீன யூதுன நபியை தொல்லைப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள். நபியை தொல்லைப்படுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வல்லதீன யூதுன ரசூலல்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரை யார் தொல்லைப்படுத்துகிறார்களோ லஹும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது. 9:61 இருக்கிறது. யார் அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் தொல்லைப்படுத்தினீங்கன்னா நான் பார்த்துக்கிறேன், மறுமையில் மரணத்திற்கு பிறகு வாழ்கிற இன்னொரு வாழ்க்கையில் அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன்டா. என்ன அர்த்தம்? இதையெல்லாம் நீங்கள் பிரச்சாரம் பண்ண வரும்போது எல்லா நபிமார்களும் இப்படி தானே பண்ணாங்க. அவன் எப்படி நபி மதிப்பான்னு எப்படி எதிர்பார்க்குறது? இறை தூதர்னு சொல்லும் பொழுது ஏற்றுக்கொண்டவங்க மதிப்பாங்க, ஏற்றுக்கொள்ளாதவன் எப்படி மதிப்பான்? அவன் ஸ்டைலில் தானே அதை எதிர்கொள்வான். அவன் அதுக்கு கவலைப்பட்டவனை சரியாக வருமா? அப்படி நல்லா என்ன செய்கிறான்டா, அல்லாஹ்வுடைய தூதரை யார் தொல்லைப்படுத்துகிறார்களோ அவர்களை கொல்லுங்கள் என்று சொல்லாமல் லஹும் அதாபுன் அலீம், அவங்களுக்கு மறுமையில் கடுமையான தண்டனை இருக்கிறது என்று 9வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 3வது அத்தியாயத்தில் 186வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான், துபுல உன்னஃபி அம்பாலிக்கும் அம்புசிக்கும், நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். மூமின்களை முஸ்லீம்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான், ஃபி அம்பாலிக்கும் அம்புசிக்கும், உங்களுடைய செல்வங்களையும் உங்களுடைய உயிர்கள் விஷயத்திலையும் சோதிக்கப்படுவீர்கள். வல தஸ்மஉன்ன மினல்லதீன ஊத்துல் கித்தாப மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறித்தவர்களிடமிருந்தும், ஒமினல்லதீன அஷரக்கு, இணை கற்பிக்கிற மக்களிடமிருந்தும் நீங்கள் செவிமடுப்பீர்கள். அதன் கசீரா, அதிகமான நோவினை தொல்லை தரும் சொற்களை செவிமடுப்பீர்கள். கண்ணாபிரான் பேசுவாங்க, காதில் கேட்பீங்க. யாரெல்லாம் பேசுவான்? வேதம் கொடுக்கப்பட்டவன் பேசுவான், இணைகர் சிலை வணங்கி கொண்டிருந்த மக்கள் பேசுவார்கள், இதெல்லாம் கேட்பீர்கள். ஒயின் தசுபிரோ, நீங்கள் சகித்து கொண்டால், அப்படி தான் பேசுவான். சபுர், பொறுமையாக இருக்கணும். சகித்து கொண்டு தத்தகு, இறைவனை அஞ்சினால் இன்னதாலிக்கும் என்ன அஸ்மில் உமூர், இதுதான் உறுதிமிக்க ஒரு காரியம், இப்படி தான் நீங்கள் நடக்கணும். அவன் திட்டினதுக்காக கொண்டுட்டு வரக்கூடாது, சபுர் பண்ணணும். திட்டி எது பிரச்சனை இல்லை, நான் சொல்கிற விஷயத்தில் மாற மாட்டேன், கடுகளோ இம்மியளோ நகர மாட்டேன் என்று நீங்கள் இருங்க. 3வது அத்தியாயத்தில் 186 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஒஸ்பிர் 16வது அத்தியாயத்தில் 127வது வசனத்தில் சொல்கிறான், ஒஸ்பிர் ஒமா சபுர்க இல்லா பில்லா, நீ பொறுமையாக இரு, நீ பொறுமையாக இருப்பது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கிறது. ஒலா தஹ்சன் அலைஹிம், இவர்கள் விஷயத்தில் இவர்கள் பேசுவதற்காக கவலைப்படாத. ஒலா தக்ஃபி லைக்கும் இம்மா எம்குரூன், இவங்க செய்கிற சூழ்ச்சியின் காரணத்தினால மன நெருக்கடிக்கு நீ ஆளாயிராத. அப்படி தான் பண்ணுவாங்க, மன நெருக்கடி உண்டாக்குவாங்க, அவதூறு சொல்லுவாங்க, புண்படுத்துவாங்க, நீ அதுக்கெல்லாம் ஆளாயிராத அப்படின்னு சொல்லி கவலைப்படாத நல்லா சொன்னானே தவிர, இது 16:127 இருக்கிறது. அப்போ இதெல்லாம் திருட்டினா கையை வெட்டுங்க, கொலைக்கு கொலைன்னு சட்டம் நல்லா இதுக்கு ஒரு சட்டத்தை சொல்லியிருப்பானே.
இந்த குற்றத்தை சொல்லும்போது என்ன செய்கிறான்னு கேட்டால் பொறுமையாரின்னு சொல்கிறான். 20வது அத்தியாயத்தில் 130 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபொஸ்பிர் அலாமா யகூலூன், அவங்க சொல்கிற பேச்சுகளை வந்து நீ சபுர் செய்து கொள், பொறுமையாக இருந்து கொள். அல்லாஹ் இடத்துல சப்பிஹி பி ஹம்தி ரப்பிக்க கபல தூய் சம்சி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியும் மறைகிறதுக்கு முன்னாடியும் இரவுடைய நேரங்கள்லையும் இறைவனை துதித்து கொன்றே, இறைவனை புகழ்ந்துக்கிட்டே. அவன் சொல்கிறதுக்கு அலட்சியப்படுத்திட்டு போ, நீ மறுமையை பிரச்சாரம் பண்ண வந்த ஒரு வழிகாட்டி என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் 20வது அத்தியாயத்தில் 130 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இஸ்பிர் அலாமா யகூலூன், அவங்க சொல்கிற பேச்சுகளை எல்லாம் பொறுத்துக்கள். ஒதுக்குர் அப்தனா தாவூத் என்ற அடியாரை நினைத்துப்பார், அவரை மறுமாறு பேசினாங்க, அவர் பொறுமையாக இருந்தார், நீனும் பொறுமையாயிரி அப்படின்னு நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்கிறான். 38வது அத்தியாயத்தில் 17வது வசனத்தை சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து ஃபஸ்பிர் ஹுக்மி ரப்பிக்க, உன்னுடைய இறைவன் முடிவெடுக்கிறதுக்கு நீ காத்து கொண்டு பொறுமையாக இரு. உலா தக்குனு சாஹிபில் ஹூத், மீன் வயிற்றில் இருந்தார் யூனுஸ் நபி, அவரை போல நீ அவசரப்படாத, நான் பார்த்துக்கணுவேன், நான் அதுக்குள்ளே முடிவை செய்வேன், நீ பொறுமையாக இரு என்று எல்லாம் சொல்லி காட்டுறான். 68-48 சொல்லுகிறான். அதே மாதிரி ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகிய பொறுமையை மேற்கொள்வீராக. அழகிய பொறுமையா இது? கொண்டுட்டு வர்றேன்னு சொல்கிறாரு, நல்ல வேலை செஞ்சேன்னு சொல்கிறாங்களா, அது அழகிய பொறுமையா? அப்போ ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான முறையில் பொறுமையை கைக்கொள்வீராக. இன்றைக்கி 70வது அத்தியாயத்தில் வந்து 5வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து வஸ்பிர் அலாமா யகூலூன், அவர்கள் செய்கிற விமர்சனத்தை பொறுத்து கொண்டிருப்பீராக. வகஜுரும் ஹஜரன் ஜமீலா, அழகிய முறையில் அவங்களை அலட்சியப்படுத்தி விடுவீராக என்று 73வது அத்தியாயத்தில் 10வது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான். இப்படி இஸ்லாத்தினுடைய ஒட்டுமொத்த அம்சம் என்னென்னு கேட்டால், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களை இஷ்டத்தை தான் செய்வாங்க, ஏச தான் செய்வாங்க, துன்புறுத்துவாங்க, பலவாறு பேசுவாங்க. அதுக்கெல்லாம் போயிட்டு செய்கிறதா இருந்தால் சீர்திருத்தத்துக்கு அர்த்தமே கிடையாது. நம்ம ஏற்றுக்கொண்டவர்கள் வந்து இப்போ மதிப்பாங்கள்ல, ஏற்றுக்கொள்ளாதவங்க அதுக்கு ஆப்போசிட்டாக தானே இருப்பாங்க. எந்த அளவுக்கு மதிப்பு கிடைக்கிற அந்த அளவுக்கு இழிவு வரத்தான் செய்யும். அந்த இழிவையும் தாங்கி கொண்டு பிரச்சாரம் பண்ணுவதன் மூலமாகத்தான் அவங்கள வென்றெடுக்க முடியும். எத்தனை எல்லாம் திட்டுனவங்க தான் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கிட்ட சகாபாக்கள்லாம் யார்? திட்ட வந்தவங்க, கொல்ல வந்தவங்க தான் நபிகள் நாயகத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அப்போ அவங்களுடைய அழகிய, இன்னும் சொல்ல போனால் ஃபொபிமா ரஹ்மத்தி மினல்லாஹ் இலின்தலகும், நபியே அல்லாவுடைய பெரிய அருளின் காரணமாக அவங்கள்ட்ட மென்மையாக நடக்கிறீர். இந்த மென்மையாக நடக்கிற ஒரு காரணத்தினால தான் உன்னை நோக்கி மக்கள்லாம் வர்றாங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வந்து ஒரு அடிமை பண்ணியிருந்தாங்களாம், வந்து அவர் இது திட்டிகிட்டு இருந்தாங்களாம், அது கண்ணு தெரியாதவர் கரெக்டாக வந்து ரம்பத்தை எடுத்து கரெக்டாக வைத்து போய் குத்துனாராம். இப்படிலாம் என்ன செய்கிறாங்க, அந்த கதையை பார்க்கும் பொழுது இது வந்து எந்த ஒரு நீதி பரிபாலன முறையிலும் இல்லை, இது கட்டுக்கதை தான். இருந்தாலும் இந்த சலப்பு கூட்டம் இருக்காங்கல்ல, என்ன செஞ்சாலும் அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் சரி தான், சொல்லுங்கடா நீ உங்களால் வர்றதானலாம். குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் கூட அது ஹதீஸ்னு நீ சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால், அப்போ இது வந்து இவ்வளோ ஆயத்தில் என்ன பதில் சொல்லுவீங்க? இவ்வளோ ஹதீஸுகளில் இதை விட அதுவும் ஹதீஸ் தானே, ஆதாரப்பூர்வம் ஹதீஸ் தானே, அதுக்கு மாற்றமாக இருக்குது, அதை பற்றிலாம் யோசிக்கிறேன். அதையும் ஏற்றுக்கிறோம், இதை ஏற்றுக்கிறான். எப்படி ஏற்றுக்குருவேன்? கிறுக்க தான் ஏற்றுக்கிறோம். முரண்பட்ட ரெண்டை எப்படி ஏற்றுக்கிறது? அதை ஏற்றா இதை ஏற்றுக்கிற முடியாது, இதை ஏற்றா அதை ஏற்றுக்கிற முடியாது. அப்போ எதை ஏற்றுக்கிற போகிறீங்க? உங்கள்கிட்ட வசனத்தை ஏற்றுக்கிற போகிறீங்களா? ரசூலுல்லாஹ்வுடைய அவங்கள துன்புறுத்தின ஹதீஸுகள் சொன்னமே அதை ஏற்றுக்கிற போகிறீங்களா? அல்லது அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய இந்த கட்டுக்கதை ஏற்றுக்கிற போகிறீங்களா? இது அவங்களுடைய கேரக்டருக்கு உகந்தது கிடையாது. இப்படி ஒரு நடந்திருக்க முடியாது. இப்படி நடந்தால் இஸ்லாம் வளர்ந்தே இருக்காது. இந்த மாதிரி ஒரு ஆளாடா இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிருப்பாங்க. அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறான். நீ மட்டும் கரடு உழவு குந்த ஃபல்லன் கலீலல் கல்வி, கடின சித்தமுடையவராக நீ கரடு முரடாக இருந்திருப்பாயானால் லன் ஃபல்லுமின் ஹவுலிக்க, உன்னை விட்டு ஓடியே போயிருந்திருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். நீ ரொம்ப இரக்கமாகவும் ரொம்ப அன்பாகவும் நளினமாகவும் மென்மையாகவும் நடக்கிறாய் என்ற நபிகள் நாயகத்தை வந்து அல்லாஹ் வந்து புகழ்ந்து பாராட்டி சொல்கிறான். அவங்க தன் விஷயத்திற்காக குற்றங்கள் தண்டனை போல கடுமையாக இருப்பாங்க. அது தன் விஷயம் இல்லை. ஒருத்தனை கொலை பண்ணிட்டான்னு அவனுக்கு நியாயம் வழங்கணும்ல, அடுத்தவருக்கு நியாயம் வழங்குதல் என்கிற ஒரு விஷயத்தில் வரும் பொழுது குற்றங்களுக்கு தண்டனை கடுமையாக இருக்கும். அது குற்றத்துக்கு உரிய தண்டனை, அது வேறு விஷயம். ஆனால் இது என்னது, நம்மளை விமர்சிக்கிறான், பேசுகிறான், அதுக்கெல்லாம் தண்டனை மார்க்கத்தில் இருக்குதா? பேசுகிறது திட்டுறதுக்கெல்லாமா தண்டனை? குற்றவியல் சட்டம் இருக்குது, தண்டனை இருக்குது, எல்லாவிடத்தும் தண்டனை இருக்குது, மறுமையில் இருக்கிறது. இறைவன்டம் மாட்டிக்கொள்வார்கள். அப்படி தான் இதெல்லாம் சொல்லுது. அதனால் இந்த முகநூலில் இந்த பரப்புகிற ஹதீஸுகள் வந்து என்னது இருக்கிறதான் பரப்புகிறாங்க. அது பொய், கட்டுக்கதை அப்படிங்கிற என்ன செய்யணும்,
இப்போ இனிமேலாவது இந்த சலப்புன்னு சொல்லக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யணும், ஆமாம் இப்படிலாம் ஹதீஸ் எழுதி தான் வச்சுருக்குறாங்க, இது இஸ்லாமிய இதுக்கு முறைக்கு சரியில்லை. கேட்டால் என்ன செய்வாங்க, இந்த ஹதீஸை வந்து 4 இமாம்களை ஏற்றுக்கொண்டார்கள் அந்த இப்படி கதை விடுவாங்க. ஆனால் எல்லாம் எதுக்கு இதுக்கு பதில் சொல்லிட்டு கதை விடுங்கடா, இந்த ஆயத்துகளுக்கு பதில் சொல்லுங்கள். அப்போ இதுதான் இஸ்லாமிய சட்டம்ங்கிறீங்களா? அப்போ ஏற்றுக்கணுமாங்க. இதில் சில கேள்விகள் கேட்டு பாருங்களேன். அப்போ நீ வந்து என்ன செய்கிற, உன் மனைவியை வந்து கொண்டு விட்ட என்னென்னு கேட்குறாங்க. ஒரு இஸ்லாமிய நாடு இருக்குது, ஏன்ப்பா அண்ணா ரசூல்லா திட்டுனாங்க கொண்டுவிட்ட விட்டுருவான உனைய, இந்த ஹதீஸ் படி விட்டுணும்ல. அப்போ ரசூல்லா திட்டினா நீ எப்படி தண்டனை, அந்த ஒரு சென்ஸ் கூட வேணாம், காமன் சென்ஸ் வேணாமா? அப்போ தண்டனை அவர் எப்படி கொடுப்பாரு? அதே எப்படி ரசூல்லா நீ எப்படி அதை செய்ய போய் நான் இருக்கும்போது கேட்டிருக்க மாட்டாங்களா? நீங்கள் குற்றம் சுமத்தி கொண்டுட்டு வந்து நீங்கள் குற்றம் சுமத்தி நான் அப்படி ஏற்றுக்கிறதா? எவ்வளோ விஷயங்கள் அதில் இருக்கிறது. எல்லா விதமான நெறிமுறைகளையும் இந்த மதுஹப் கிதாபுகளில் இது போட்டு ஆதரித்து வச்சுருக்குறாங்க. அதனால் வர்றது தான். அது வந்து இது முரண்பாடு இல்லாமல் இஸ்லாத்தினுடைய அடிப்படைக்கு மாற்றம் இல்லாமல் தான் அதை புரிஞ்சு கொள்ளணும் என்பது என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அது பதிலாக நீங்கள் என்ன செய்ய மக்கள்கிட்ட பரப்பிக்கிறங்க.